அன்பர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு சத்திய வசனம் திருமறை பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். சத்திய வசனம், இது தேவனின் வசனம். நாம் சோர்ந்து போகையில் கரம் கொடுக்கும் நம் தேவனின் வசனம், நம் தேவனின் வசனம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் சத்திய வசனம் நேயர்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். தெசலோனிக்கேயர் நிருபம் அது ஒரு ஆழமான அர்த்தமுடைய நிருபம். தெசலோனிக்கேயர் சபை ஒரு ஆச்சரியமான சபை. அது தேவனுக்குள்ளும் கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற ஒரு சபை. சகோதர ஐக்கியத்திலே சிறந்த ஒரு சபை. 3 வாரங்களில் உருவான ஒரு சபை உபதேசத்தில் பூரணம் அடைந்திருக்க முடியுமோ? இல்லை விசுவாசத்தில்தான் அதிக ஆழமாக இருந்து பூரணம் அடைந்திருக்க முடியுமோ? இல்லை. அவர்களுக்கு ஒன்று இருந்தது, நம்பிக்கையில் உறுதி இருந்தது. ஆகவே இயேசு வருவார், நான் போவேன் என்கிற உறுதி அவர்களுக்கு இருந்ததினால் விசுவாசம் பலப்பட்டது, அன்பு செயல்பட்டது. மற்ற சபைகளுக்கு ஒரு முன்மாதிரியான சபையாக இருந்தார்கள். அந்த 2ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து 3 காரியங்களை பவுல் புகழ்ந்து சொல்லுகிறான். 1 விசுவாசம், இன்னொன்று அன்பு, 3வது நம்பிக்கை. அது என்ன விசுவாசம்? விசுவாசம் என்பதற்கு நாம் எபிரேயரிலே ஒரு விளக்கத்தை காண்கிறோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. இந்த 2ம் தெசலோனிக்கேயருக்கு இருந்தது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, இயேசு நிச்சயம் வருவார் என்கிற உறுதி அவர்களுக்கு இருந்தது. அந்த உறுதியும் நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் அவருடைய வாழ்க்கையை உருவாக்கி, it shaped their life. The faith that Jesus is coming shaped their life. அவருடைய வாழ்க்கையை உருவாக்கியது. உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்குகிறது எது? தேவன் பேரில் உள்ள விசுவாசமாக இருந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்தில் உள்ளவைகளிலோ உங்களுடைய விசுவாசம் இருக்கும் என்றால் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். எப்படி இருக்க போகிறீர்கள்? இன்றைக்கே தீர்மானம் பண்ணி விசுவாசிகளாய் மாறுங்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். இந்த விசுவாசம் எப்படிப்பட்டதாய் இருந்ததென்றால், இந்த விசுவாசம் கிரியைகள் உள்ளதாய் இருக்க வேண்டும். வெறுமனே இயேசு ஒருவர் உண்டு, அவர் பாவங்களை மன்னிக்கிறார், இயேசுவே என்று சொல்லிவிட்டு போவது விசுவாசம் அல்ல. தேவன் சொன்னார், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். ஆகவே விசுவாசம் நல்லதுதான், ஆனால் கிரியைகள் இல்லாத விசுவாசம் அது உதவாத விசுவாசம், செத்த விசுவாசம்.
யாக்கோபில் நிருபத்திலே 3 வித விசுவாசங்களை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். செத்த விசுவாசம், டெட் ஃபெய்த். அநேகருடைய விசுவாசம் இதான். வாரம் விசுவாச பிரமாணம் சொல்லுவேன், ஆனால் என் விசுவாசம் கிரியை செய்யாது, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, என் அன்பில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தாது, என் வாழ்க்கையின் நோக்கத்தில் அது கொஞ்சம் மாறுதலை கூட கொண்டு வராது. என் கண்களை நான் பரலோகத்திற்கு நேராக ஏறெடுக்க விடாமல் உலகத்தோடையே இருக்கும். அது கிரியைகள் இல்லாத விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசிகளின் தகப்பன்தான். அவன் தேவனை விசுவாசித்தான். அவர் காட்டுகிற இடத்திற்கு போனான். அப்பொழுதெல்லாம் அவன் விசுவாசிகளின் தகப்பன் ஆகவில்லை. உன் மகனை பலியிடு என்று சொன்ன பொழுது மோரியா மலையிலே அவனை பலியிட அவன் கத்தியை ஓங்கின போதுதான் அவனுடைய விசுவாசம் கிரியை செய்தது. தேவன் சொன்னார், இப்பொழுது now I know நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அறிந்திருக்கிறேன். உன் விசுவாசம் கிரியைகள் உள்ள விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். அவர் சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் பார்த்து கொள்வார் என்கிற ஒரு விசுவாசம் எனக்குள் இருந்தால் நான் கவலையற்றவனாக வாழுவேன். அப்படி இல்லை என்றால் விசுவாசம் இருந்தாலும் பாரம் சுமந்து தவிக்கிறவனாகத்தான் இருப்பேன். ஆகவே என் விசுவாசம் கிரியை உள்ளதாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதை யாக்கோபு நிருபத்திலே 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. தேவன் ஒருவர் உண்டென்று நீ விசுவாசிக்கிறாய், நல்லதுதான். ஆனால் பிசாசுகளும் தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கின்றன, அவை நடுங்குகின்றன. நான் நடுங்கிறதில்லை. தேவன் ஒருவர் உண்டுன்னா இருக்கட்டும், நான் சாராயம் குடிக்கிற அவர் பார்த்தா என்ன, நான் விபச்சாரம் பண்ணுறத அவர் பார்த்தா என்ன, எனக்கு பயம் இல்லை, எனக்கு இந்த பாவ இன்பந்தான் வேணும்னு நீ இருக்கிறாய், நீ நடுங்குவதில்லை. பொய் சொன்னா என்ன, லஞ்சம் கொடுத்தா என்ன, லஞ்சம் வாங்கினா என்ன, வாழ்க்கையில் தேவனுக்கு பயப்படுவதே இல்லை. காரணம் உன்னில் இருப்பது ஒரு பிசாசின் விசுவாசம், டெமனிக் ஃபெய்த். கடவுள் உண்டு, ஆனால் நான் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். உண்டுன்னு விசுவாசிப்பேன், ஆனால் அது எனக்கல்ல. நடுங்கத்தான், பிசாசு நடுங்குது. மார்க்கு 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் ஆலயத்தில் ஒரு அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். பாருங்கள், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 23 வாசிக்கிறேன். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அசுத்த ஆவி ஆலயத்துக்குள்ளேயும் இருக்கும். ஜெப ஆலயத்தில் அசுத்தாவி உள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நஸ்ரேனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசு. இவ்வளவு தெரிஞ்சுத இந்த பிசாசு தன்னை நரகத்தில் தள்ளி விடுவார்னு அவனுக்கு தெரியுமே, அதனால தான் என்ன சொல்கிறான், கெடுக்கவா.
கேட்டின் மகன்னா அவன் நரகத்தின் பிள்ளை. கேட்டுக்கு போகும் வாசல்னா நரகத்திற்கு போகும் வாசல். இந்த சிறியரில் ஒருவனாவது கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்லன்னா ஒருவனாவது நரகத்திற்கு போகிறது பிதாவின் சித்தம் அல்ல. ஆகவே இந்த பிசாசு எங்களை கெடுக்கவா வந்தீர் என்றால் எங்களை அக்கினி கடலாகிய நரகத்திற்குள் தள்ளவா வந்தீர் என்று அது அறிந்திருக்கிறது. ஆனாலும் தன் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவில்லை, ரட்சிக்கப்படவில்லை, தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை, அவரை தேவன் என்று ஆராதிக்கவில்லை. அதுதான் சாத்தானின் விசுவாசம். அநேகருக்குள்ள இந்த விசுவாசம் இருக்கு. சத்தியம் சொல்லி இருக்கு, ஆனால் உலகத்துக்கு இதெல்லாம் ஒத்து வராது. இப்படியே போகட்டும், மிதமிஞ்சின நீதிமானாய் இருக்கக்கூடாது. வஞ்சித்து தங்களை தாங்களே வஞ்சித்து நரகத்திற்கு போவதை முழு மனதோடே தெரிந்து கொள்ளுகிறவர்கள் தேவனுக்கு பயப்பட மாட்டார்கள். அது சாத்தானின் விசுவாசம். மூன்றாவதாக இன்னொரு விசுவாசம் இருக்கிறது. யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 14-15 வசனங்கள். என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானால் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரமும் இல்லாமல் இருக்கும்போது உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும் சரீரத்திற்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? ஒரு தகப்பனுக்கு 2 மகன்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவனிடத்திலே போய், மகனே, என் திராட்சை தோட்டத்தில் போய் வேலை செய், என் வயலில் போய் வேலை செய் அப்படின்னு சொல்கிறார். அவன் மாட்டேன்னு சொல்லிட்டான். 2வது மகன்கிட்ட போகிறார். நீ போடா. போகிறேன் ஐயா என்றான். ஆனால் போகவில்லை. மூத்தவனோ மனஸ்தாபப்பட்டு, நான் தகப்பன்ட்டு இப்படி சொன்னது தப்பிதோம் அப்படின்னு சொல்லி அவன் வேலைக்கு போய் வேலை செய்கிறான். அப்படி என்றால் இந்த 2 பேரில் தகப்பனின் சித்தம் செய்தவன் யார்? அவன் மூத்த மகன்தான். அதே மாதிரி போறேன்னு சொன்னாலும் போனாத்தான் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். கிரியைகளிலே வெளிப்பட வேண்டுமே ஒழிய நான் ஒரு விசுவாசின்னு சொல்லிக்கிட்டு திரிகிறதுல அர்த்தமே கிடையாது. நான் உலகத்தாரை போல உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்துக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தமே கிடையாது. தேவன் எப்பொழுதும் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னோடு இருக்கிறார். எனக்கு நன்மை செய்ய அவர் என்னோடு இருக்கிறார். பகலிலே வெயில் ஆயிலும் இரவிலே நிலவாயிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆண்டவர் என் கூட இருக்கிறான்ற ஒரு விசுவாசம் இருந்தால் நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன், உண்மையாக இருப்பேன். வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்மிடத்தில் எதிர்பார்க்கலாமா? உங்கள்கிட்ட எதிர்பார்க்கலாமா? விசுவாசம் இருந்தால் தேவன் பார்த்து கொள்வார் என்கிற விசுவாசம் இருந்தால் நான் பொய் சொல்ல மாட்டேன். ஒரு பழமொழி ஆங்கிலத்திலே சொல்லுவார்கள், he who tells a lie is a coward towards man but brave towards God. தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார், இருந்தாலும் அவர் பார்த்தா எனக்கு என்ன என்று பொய் சொல்லுகிறவன் தேவனுக்கு முன்பாக தைரியம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட தான் உண்மையை சொல்ல அவனுக்கு பயம். மனுஷனுக்கு பயப்படுகிறான். மனிதருக்கு பயப்படும் பயம்
கண்ணியை வருவிக்கும். அதனால அப்படி இல்லாமல் தேவன் என்னோடு இருக்கிறார், ஆகையால் அவர் பார்த்து கொள்வார் என்று என் வாழ்க்கையின் காரியங்கள் யாவையும் அவருக்கு ஒப்பு கொடுத்து அந்த விசுவாசத்தில் நான் வாழ்ந்தால் அந்த விசுவாசம் உயிருள்ள ஒரு விசுவாசம், கிரியைகளுள்ள விசுவாசம், டைனாமிக் ஃபெய்த், செயல்படும் விசுவாசம். அப்படிப்பட்ட செயல்படும் விசுவாசம் இந்த தெசலோனிக்கேயருக்கு இருந்ததினால்தான் அவர்கள் மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரி, ரோல் மாடலாக இருந்தார்கள். பவுல் போற்றுகிற இரண்டாவது காரியம் தெசலோனிக்கே சபையினரின் அன்பின் பிரயாசம். அன்பு இருந்தால் அது பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய அன்பை ருசித்தவன் அதை தனக்குள்ளே அடக்கி கொள்ள முடியாது. அவன் அதை எல்லாருக்கும் சொல்லுவான். காரணம், அது அவனுக்குள்ளே இருந்து அவனை ஏவிக்கொண்டே இருக்கும். அவனுக்கு இந்த அன்பை சொல் என்று சொல்லி அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவுகிறது. பவுல் சொல்லுவான் 2 கொரிந்தியர் 5:14 கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பு உள்ளே இருக்குமானால் பிரயாசப்படாமல் நாம் இருக்கவே மாட்டோம். அந்த அன்பு பிரயாசப்படுவதிலே ஒரு நாளும் களைப்படையாது, சோர்ந்து போகாது. பெர்னார்ட் நியூமன் என்று ஒரு ஊழியக்காரர் பல்கேரியாவிலே ஒரு கிராமத்திலே ஒரு வீட்டிலே சில நாட்கள் தங்கியிருந்தார். அந்த விவசாயியின் மகள் ஒரு உடுப்பை தைத்து கொண்டே இருந்தாள். காலையில் எழுந்தவுடன் உடுப்பை தைப்பாள், ராத்திரி படுக்கும் வரைக்கும் அந்த உடுப்பை தைத்து கொண்டே இருந்தாள். அப்போ இந்த பெர்னார்ட் நியூமன் கேட்டார், என்ன நீ இவ்வளவு நேரமாக இந்த உடுப்பையே தச்சுக்கிட்டு இருக்கிய, டயர்ட் ஆகலையா, உனக்கு களைப்பா இல்லையா, நீ சோர்ந்து போகவில்லையா என்று கேட்டார். அப்போ அந்த பெண் சொன்னார், இல்லை ஐயா, நான் என் திருமண ஆடையை நான் தைத்து கொண்டு இருக்கிறேன், ஆசையாய் தைக்கிறேன், ஆகையால் எனக்கு களைப்பும் இல்லை, சோர்வும் இல்லை. தேவனுடைய அன்பை சொல்லுவது சுவிசேஷம். அந்த அன்பு எனக்குள் இருந்தால் நான் சுவிசேஷம் சொல்லுவதில் களைப்படையவும் மாட்டேன், சோர்வுறவும் மாட்டேன், தொடர்ந்து செய்வேன். சகோதரனே, தெசலோனிக்கேயரிடத்தில் அப்படிப்பட்ட அன்பு இருந்தது. உங்களிடத்தில் உண்டா? மற்றவர்களுக்கு உதவி செய்ய உமக்குள் ஒரு வாஞ்சை இருக்கலாம், ஆனால் அது செயலில் வர வேண்டும். அப்பொழுதுதான் அன்பு வெளிப்படுகிறது. உள்ளத்திற்குள்ளே அன்பு இருந்து ஒரு உதவியும் செய்யவில்லை என்றால் அந்த அன்பு எதற்கு உதவும்? ஆகவே அன்பின் பிரயாசம் வெளிப்பட வேண்டும். தெசலோனிக்கேயரிடத்தில் அது இருந்தது. மூன்றாவதாக நம்பிக்கையில் பொறுமை. இயேசு கிறிஸ்து வரும் வரை அவர்கள் காத்திருந்தார்கள். நம்பிக்கை இருக்கும் என்றால் காத்திருப்போம், இல்லை என்றால் ஆத்திரப்பட்டு எதையாவது நாம் செய்து விடுவோம். நமக்குள் பல காரியங்களில் நம்பிக்கை இருக்கிறது. இந்த ரயில்வே ஸ்டேஷனில் இந்த ட்ரெயின் இத்தனை மணிக்கு புறப்படும் என்று சொன்னால் நமக்கு நம்பிக்கை இருக்கிறது. முன்னதாக சென்று அந்த ட்ரெயின் புறப்படுவதற்கு காத்திருக்கிறோம். அப்படியே இயேசு கிறிஸ்து வருவார் என்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குமானால் அதற்காக காத்திருப்போம். சகோதரனே, நீர் தேவனிடத்தில் எதற்காக காத்திருக்கிறீர்? அவர் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உமக்கு பணத்தையும் செல்வத்தையும் பொருட்களையும் தர வேண்டும் என்று காத்திருக்கிறீரோ? அல்லது அவருடைய கிருபை எனக்கு வேண்டும், அவருடைய மன்னிப்பு எனக்கு வேண்டும், அவருடைய பரிசுத்தம் எனக்கு வேண்டும் என்று தேவன் உம்மை பரிசுத்தப்படுத்துவதற்கு காத்து கொண்டிருக்கிறீரோ?
ஆகவே விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இந்த மூன்றும் இருக்கும் என்றால் நாமும் தேவனால் புகழப்படுகிற ஒரு மனிதனாய் இருப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் தேவரீர் எங்கள் விசுவாசத்தை கிரியைகள் உள்ள விசுவாசமாய் மாற்றும். எங்களுக்குள் நீர் பரிசுத்த ஆவியினால் ஊற்றிய அன்பு பிரயாசப்படுகிற அன்பாக இருக்கும்படி எங்களை நெருக்கி ஏவியரும். நீர் வருவீர் என்கிற நம்பிக்கையை எங்களுக்குள் வைத்து நாங்கள் பொறுமையோடே அதற்கு காத்திருக்க கிருபை தார். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. இந்த புத்தகம் பற்றிய விபரங்களுக்கு சத்திய வசனம் அலுவலகத்தை தொடர்பு கொள்ளவும்.